இளையராஜாவுக்கு அதுக்கான முழு உரிமை இருக்கு. ஆனா ஏற்கனவே சொன்ன மாரி குணா படத்துல இளையராஜா அவங்க மியூசிக் போடும் பொழுதே, இந்த பாட்டு அவரது தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ பதிவு பண்ண பாடல அவருடைய அனுமதி இல்லாம இந்த ஒரு படத்துல சேர்த்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த படம் இன்னைக்கு கோடிக்கணக்குல வசூலிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய பெரிய இடமா மக்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாடல் வரி தான். அப்ப இது சம்பந்தமா இளையராஜா அவங்களுடைய வழக்கறிஞர் சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான். அவங்க எல்லா இடங்கள்லயுமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான ஓனருக்கு இங்க எந்த விதமான இதுவுமே அவங்க கொடுக்கல. மூவில கூட ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கல. நாங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். படம் ரிலீஸ் ஆயிருச்சு. பல்வேறு வெற்றிகள் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இளையராஜாவை வந்து கேட்பாங்க, பார்ப்பாங்கன்னு கவனிச்சோம். ஆனா அவங்க வரவே இல்ல. தங்களுடைய பாடலை போல அவங்க அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுக்காக தான் வழக்கே தொடர்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த படத்துல இந்த பாட்டை இவருடைய பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான் பணம் தரப்படுதே தவிர, அந்த மியூசிக் அப்படிங்கிறது அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் பொருந்தும். இதை தயாரிப்பாளர் வாங்கிட்டாரு, ப்ரொடியூசர் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, அப்ப ப்ரொடியூசர் கிளைம் பண்ண முடியாது. ப்ரொடியூசர் கிளைம் பண்ண முடியாது. இது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க்கை பண்ணது யாரோ அவங்க தான் கிளைம் பண்ணணும். அப்போ இளையராஜாக்கு தான் இதோட முழு ரைட்ஸுமே இருக்கு. வசனமா வரக்கூடிய விஷயத்தை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ நாளைக்கு நானே ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த படத்துல இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா என் மேல எந்த விதமான கேஸும் போட முடியாது. ஆனா அந்த லிரிக்ஸோட சேர்த்து இசையும் சேரும் பொழுதுதான் அந்த இசைக்கான காப்பிரைட்ஸை அவங்க கிளைம் பண்றாங்க. காப்பிரைட்ஸ் ஆக்ட் மட்டும் இல்லை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டங்கள் எல்லாமே எதை சொல்லும் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இசையா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்குமான உரிமையாளராக யாரா இருப்பாங்கன்னா அந்தந்த விஷயங்களை உருவாக்கினவங்களா தான் இருக்க முடியும். அது ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இது தன்னுடையதுன்னு யாருக்குமே சொல்லிக்க கூடாது. இசைஞானி இளையராஜா தொடர்ந்து என்னுடைய பாடல்களுக்கு எனக்கு மட்டுமே காப்புரிமை இருக்கு அப்படின்ட்டு 2019ஆம் ஆண்டுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அந்த வழக்கு தொடர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. மேல்முறையீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காப்பிரைட் ஆக்ட் என்ன சொல்லுது? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காப்பிரைட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து 1957ல இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அதாவது காப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சட்டத்தின்படி ஒருத்தர் பயன்படுத்தக்கூடிய, அதாவது ஒரு மியூசிஷியன் போடக்கூடிய மியூசிக்கா இருந்தாலும் சரி, ஒரு பெயிண்டிங்கா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நம்ம ஒரு ஸ்டோரி எழுதுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டோரியா இருக்கட்டும், ஒரு கம்பெனியோட லோகோ, டிசைன் அந்த மாரி எதுவா இருந்தாலும் சரி, இது எல்லாமே அந்த ஒரு நிறுவனருக்கு மட்டும் தான் சொந்தம். ஏன்னா, அது அவரு தான் வடிவமைச்சிருக்காரு. அவரு தான் அதுக்கான மெனக்கெட்டு இருக்காரு. அப்ப இது எல்லாத்தினுடைய உரிமையா இருக்கட்டும், இதனால கிடைக்கக்கூடிய எந்த விதமான லாபமா இருந்தாலும் சரி, அது எல்லாருக்குமே அந்த உரிமையாளர்களுக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, 19த் செஞ்சுரியில ஈரோப்ல கொண்டு வந்தாங்க. அதாவது ஈரோப்ல அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பல்வேறு மக்கள் வந்து பல்வேறு கண்டுபிடிப்புகள புதுசு புதுசா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் மக்கள் அறிவுபூர்வமா பல்வேறு கண்டுபிடிப்புகள கண்டுபிடிச்சாலும், மற்றொரு பக்கம் அதே இடத்துல இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, "இத நான் தான் கண்டுபிடிச்சேன். இந்த பல்ப் எரியுதுன்னா, இத நான் தான் கண்டுபிடிச்சேன். இந்த ட்ரெயின் ஓடுதுன்னா, இதுக்கான இன்ஜின நான் தான் டிசைன் பண்ணேன். இந்த லோகோவ நான் தான் உருவாக்குனேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாருமே அவங்களோட உரிமை, அவங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்த தடுக்கணும். உண்மையா உழைப்பு போட்டவங்களுக்கு, உண்மையா அத கண்டுபிடிச்சவங்களுக்கு எந்த விதமான பலனுமே சேர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் கிரெடிட்ஸ குடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சட்டமே 1957ல இந்தியன் காப்பிரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த ஒரு சட்டத்தின்படி இன்னைக்கு இளையராஜா விஷயங்கள் இருக்கட்டும். நம்ம சமீபத்தில இப்போ பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் மலையாளத்தில ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. இந்த படத்துல 1991ல குணா அப்படிங்கிற ஒரு கமலஹாசனுடைய படத்துல "கண்மணி அன்போடு காதலன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்திருக்கும். இந்த ஒரு சாங்க மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்துல பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஒரு சாங்குக்கு மியூசிக் போட்டது யாரு அப்படின்னு சொன்னா இளையராஜா தான். ஆனா இளையராஜா அவங்க கிட்ட எந்த விதமான பர்மிஷனும் வாங்காம, "இத நாங்க பயன்படுத்திக்கிறோம். அதுக்கான ராயல்டி எங்களுக்கு தாங்க. உங்களுக்கு நாங்க இவ்வளோ காச தந்துர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான விஷயங்களுமே சொல்லாம, எந்த விதமான பர்மிஷனுமே கேட்காம அவங்க அவங்களுடைய படத்துல பயன்படுத்தியிருக்காங்க. கிரெடிட்ஸ் கூட போடலன்னு நினைக்கிறேன். கிரெடிட்ஸ் கூட போடல. ஏன்னா அவங்க இளையராஜா அவங்களுடைய தரப்புல இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க அதுக்கான காம்பன்சேஷன் குடுக்கல. நீங்க ஒரு விஷயத்த நீங்க பயன்படுத்த போறீங்க, என்னுடைய உழைப்புன்னு சொன்னா, எனக்கு ஒரு அமௌண்ட்ட நீங்க குடுத்துட்டு அதுக்கான ராயல்ட்டிய வாங்கியிருக்கலாம். அப்படியும் இல்லாட்டி நீங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நட்பு அடிப்படையில நீங்க இந்த ஒரு சாங் வந்து இவரு தான் போட்டிருந்தாரு. இவருடைய மியூசிக் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் அந்த சாங்ல போட்டிருக்கணும். ஆனா எந்த விதமான விஷயத்தையுமே பண்ணாம அவங்க அந்த பாடலை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இன்னைக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. மஞ்சுமேல் பாய்ஸ் பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் காப்பிரைட் கிளைம் பண்ணலாமா? இல்ல வந்து அந்த குணா திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் தான் அந்த காப்பிரைட் கிளைம் பண்ணலாமான்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. இத பொறுத்தவரைக்கும் ஒரு புரொடியூசர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு படத்த புரொடியூஸ் பண்றாரு. அதாவது இந்த ஒரு டைரக்டர வச்சு,
இந்த ஒரு ஸ்டோரி ரைட்டரை வச்சு, இந்த ஒரு ஹீரோவ வச்சு, இந்த ஒரு ஹீரோயின வச்சு, இந்த ஒரு காமெடியன வச்சு இந்த மூவிய நான் மேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கான சேலரி குடுக்குறதா இருக்கட்டும், அந்த அந்த மூவி அம் அ உருவாக்குறதுக்கான மொத்த செலவையுமே புரொடியூசர் தான் பண்ணுவாரு. இந்த வகையில தான் எப்படி ஒரு ஆக்டர செலக்ட் பண்றாரோ, எப்படி ஒரு டைரக்டர செலக்ட் பண்றாரோ, அதே மாரி தான் புரொடியூசர் இந்த ஒரு மியூசிஷியன் எனக்கு மியூசிக் போடட்டும். இவரு எனக்காக பாட்டு பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அனிருத்தா இருக்கட்டும், ஏ.ஆர். ரஹ்மானா இருக்கட்டும், அந்த மாரி ஆட்கள ஹையர் பண்ணுவாங்க. அப்போ புரொடியூசரோட வேலை இங்க என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் படத்தோட கதை. இவரு தான் நடிக்க போறாரு. இவருக்கு ஏத்த மாரி இந்த பாடல் வரிகள அமைச்சுத்தாங்க. இந்த கதைக்கு ஏத்த மாரி இந்த பாடல் வரிகள மாத்தித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாடலா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பின்னணி இசையா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு மியூசிஷியன் கிட்ட குடுப்பாங்க. அவரு அத போட்டு இவர்கிட்ட குடுப்பாரு. இதுக்காக அவரு பணம் வாங்கிக்குவாரு. மத்தபடி இந்த படத்துல இந்த பாட்ட இவருடையத பயன்படுத்துறதுக்காக மட்டும் தான் பணம் தரப்படுதே தவிர, அந்த மியூசிக் அப்படிங்கிறது அந்த ஒரு நபருக்கு மட்டும் தான் பொருந்தும். இத தயாரிப்பாளர் வாங்கிட்டாரு, புரொடியூசர் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாரிலாம் நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே. அப்ப புரொடியூசர் கிளைம் பண்ண முடியாது. புரொடியூசர் கிளைம் பண்ண முடியாது. இது ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் அந்த வொர்க்க பண்ணது யாரோ அவங்க தான் கிளைம் பண்ணணும். அப்போ இளையராஜாக்கு தான் இதோட முழு ரைட்ஸுமே இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் இளையராஜா தரப்பு வழக்கறிஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சமீபத்துல. என்னன்னா, எப்படி இசையமைப்பாளர் இசைக்கு உரிமை கோர்றாரோ, அதே மாதிரி பாடலாசிரியரும் தன்னுடைய வரிகளுக்கு உரிமை கோரலாமே! அப்ப எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா உரிமை கோர முடியும்? அப்டின்ட்டு கேள்வி எழுப்புறாங்கல்ல. அப்ப இந்த இடத்துல அது கரெக்ட்டா தானே பார்க்கப்படுது. இல்ல இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் அவங்க 2 பேருக்குமே அதுக்கான உரிமை இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாடலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த பாட்டுல கமலஹாசன் அவங்க முதல்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாங்க. கண்மணி அன்போடு காதலன். அது வந்து அந்த பாட்டோட லிரிக்ஸ் தான். அத கமலஹாசன் பேசுறார்ல, பேசுற மாரி தான் அந்த ஒரு பாடலே வசனமா ஒரு வரும். வசனம் மாரி தான் பாடல் தோன்றும். வரிகளா வராம. அதுக்கப்புறம் தான் அது பாடலா மாறும். அப்போ வசனமா வரக்கூடிய விஷயத்த யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இப்ப நாளைக்கு நானே ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த படத்துல இந்த வார்த்தைகள பயன்படுத்தினா என் மேல எந்த விதமான கேஸும் போட முடியாது. ஆனா, அந்த லிரிக்ஸோட சேர்த்து இசையும் சேரும் பொழுது தான், அந்த இசைக்கான காப்பிரைட்ஸ அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த இடத்துல 2 பேருக்குமான உரிமை இருந்தாலும், இசையமைப்பாளருக்கு தான் அதுல பெரிய பங்கு இருக்கு. ஓகே. புரொடியூசர விட இசையமைப்பாளருக்கு தான் அதிக கண்டிப்பா, பங்கு கண்டிப்பா. இருக்கு. இங்க இசைக்காக தானே பேசப்படுது. அப்படி இருக்கும் பொழுது, புரொடியூசரா, இசையமைப்பாளரா அப்படின்னு வரும்பொழுது, இசையமைப்பாளருக்கு தான் அந்த பாடலோட கிரெடிட்ஸ் கிடைக்கணும். இல்ல ஆனா புரொடியூசர் எப்படி ஒரு ஹீரோவ சூஸ் பண்றாரோ, ஒரு ஹீரோயின சூஸ் பண்ணி டைரக்டரு, ஸ்கிரிப்ட் ரைட்டரு, ஸ்கிரீன் பிளே எல்லாரையுமே சூஸ் பண்ற மாரி தானே மியூசிக் டைரக்டரையும் கண்டிப்பா, சூஸ் பண்றாரு. கண்டிப்பா. அப்ப மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட்டு புரொடியூசர்ட்ட குடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட் வாங்கிடுறாருல்ல. அப்போ என்னுடைய வொர்க்க வந்து நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். அதுக்கான அமௌண்ட்டும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னும்போது, அது புரொடியூசர் தானே போய் சேரும். இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் எப்படி பார்க்கணும்னா, ஒரு இசையமைப்பாளர் அவங்களுக்குள்ள போடக்கூடிய ஒரு அக்ரீமெண்ட் தான் அது. நீங்க இந்த படத்துக்காக பாடல் எழுதி குடுக்கணும். நீங்க இந்த படத்துக்காக இசையமைச்சு குடுக்கணும். இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் அது எல்லாத்துக்குமே நீங்க சவுண்ட் எஃபெக்ட் பண்ணணும். இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபரையுமே அவர் ஹையர் பண்றாரு. அவங்களும் அந்த வேலைய செஞ்சு குடுக்குறாங்க. செஞ்சு குடுக்குற வேலைக்கு அவங்க சம்பளத்த வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு வேல இந்த புரொடியூசருக்கே சொந்தமானது அப்படின்னு நம்ம எங்கேயுமே சொல்லிற முடியாது. அந்த ஒரு அந்த ஒரு கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது அந்தந்த வேலைய செஞ்சவங்களுக்கு தான் போய் சேரும். காப்பிரைட்ஸ் ஆக்ட் மட்டும் இல்ல, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டங்கள் எல்லாமே எத சொல்லும் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இசையா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த மாரியான எல்லா விஷயத்துக்குமான உரிமையாளரா யாரா இருப்பாங்கன்னா, அந்தந்த விஷயங்கள உருவாக்குனவங்களா தான் இருக்க முடியும். அத ஒருத்தர் காசு குடுத்து வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக, இது தன்னுடையதுன்னு யார்ட்டயுமே சொல்லிக்க கூடாது. இளையராஜா அவர்களுடைய பாடல, அந்த மியூசிக்க வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படத்துல பயன்படுத்திட்டாங்க அப்டின்ட்டு தான் இளையராஜா நோட்டீஸ் குடுக்குறாரு. இளையராஜா காப்பிரைட் கிளைம் பண்றாரு. இது என்னுடையது அப்டின்ட்டு. அந்த குணா திரைப்படத்துல இருக்கக்கூடிய கன்சர்ன் புரொடியூசரோ, இல்ல ஆக்டர் கமலஹாசனோ, இல்ல வேற ஏதாவது டைரக்டரோ, அந்த திரைப்படத்த தயாரிச்ச டைரக்டரோ, இந்த மாதிரி இருக்கவங்க அடுத்த ஒரு படம் எடுக்க போறேன். இல்ல என்னுடைய படத்திலயோ, இல்ல நான் என்னுடைய கான்சர்ட்ஸ்லயோ நான் இத யூஸ் பண்றேன் அப்டின்ட்டு யூஸ் பண்ணா, அந்த இடத்துல இளையராஜா அத கிளைம் பண்ண முடியுமா? இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும், அதே டைரக்டரா இருந்தாலும் சரி, அதே நடிகர் கமலஹாசனா இருந்தாலும் சரி, வேற ஒரு படம் எடுக்க போறாங்க அப்படின்னா கூட, அவங்க திருப்பி இளையராஜா கிட்ட வந்து, "நாங்க உங்களுடைய பாடல பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு நீங்க கிரெடிட்ஸ் தாங்க. ஒண்ணு ஆல்ரெடி நம்ம வொர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில கிரெடிட்ஸா தாங்க. எந்த விதமான காசும் வாங்காம. அப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு காசு தான் வேணும்னா, அதுக்கான காச வாங்கிக்கிட்டு, அத பயன்படுத்துறதுக்கான உரிமத்த எங்களுக்கு தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேணா கேட்கலாம். ஏன்னா, இந்த பாடல்கள பயன்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல வேற சில வீடியோக்கள் அந்த மாரி நம்ப பயன்படுத்துறோம்ல. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் 2ஆ பார்க்கணும். ஒண்ணு கமர்ஷியலா இருக்கிறது, ஒண்ணு நான் கமர்ஷியலா இருக்கிறது. ஒரு கோவில்ல நம்ம பாடல்கள போடுறோம். இல்லாட்டி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பாடல்கள நம்ம ஒளிபரப்புறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கெல்லாம் யாரும் காப்பிரைட்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா, இத பயன்படுத்துறனால நமக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டுமே கிடையாது. ஒரு கோவில்ல ஒரு பக்தி பாடல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்தி பாடல இளையராஜா தான் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இத போடுறதுக்காக அவர் நம்மகிட்ட வந்து எந்த கிளைமும் கேட்க முடியாது. ஆனா, அவருடைய பாடல பயன்படுத்தி நாம சம்பாரிக்கிறோம். அத பயன்படுத்துறனால நம்மளுடைய படத்துக்கு அது இன்னும் மெருகேத்தும் அப்படிங்கிற பட்சத்துல, அதனால நம்ம ஒரு இன்கம்ம பார்க்குறோன்றப்போ,
அந்த இன்கம்ல அவரும் தன்னுடைய பங்குக்காக தன்னுடைய ப்ராஃபிட்ட கேட்கறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது தானே. அதே நேரம் இந்த கான்செப்ட்ட பத்தி சொன்னீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க இளையராஜா அவங்களுடைய பாடல்கள எடுத்துட்டு உலகம் முழுக்க போயிட்டு பல்வேறு இடங்கள்ல தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகள்ல அந்த பாடல்கள் வந்து கம்போஸ் பண்ணிக்கிட்டு அங்க கான்செர்ட் நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு இளையராஜா எப்படி நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களோ, இதே மாரி எஸ்பி பாலசுப்ரமணியன் அவங்க உயிரோட இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க இந்த பாடல பயன்படுத்தும் பொழுது, அவங்களுக்குமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இதே நேரம் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துக்கு மட்டும் இல்ல, ரஜினிகாந்த் அவங்க இப்போ நடிச்சுட்டு இருக்கக்கூடிய கூலி அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். இந்த ஒரு பாட்டு இளையராஜா அவங்க தங்க மகன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தாங்க. இந்த படத்துல டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். இந்த சாங்க தான் இந்த கூலிங்கிற படத்துல ரஜினிகாந்த் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அவங்களுக்குமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டதா செய்திகள்ல பார்த்தேன். அப்போ பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள பொறுத்து, பயன்படுத்தக்கூடிய இடங்கள பொறுத்து அந்த விஷயங்கள் மாறும். ஓகே. ஸோ என்னுடைய பாடல்கள் வச்சு நீங்க சம்பாரிக்கிறீங்க அப்டின்ட்டு வரும்போது, நான் காப்பிரைட் கிளைம் பண்ணலாம். அது என்னுடைய பாடல் தானே. நீங்க எப்படி என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம போடலாம். ஸோ அந்த தான் இப்ப இளையராஜா பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ நம்ப ஒரு YouTubeல நம்ம ஒரு வீடியோ மேக் பண்றோம். இந்த உதாரணம் மக்களுக்கு எளிமையா புரியும்னு நெனைக்கிறேன். ஒரு YouTubeல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிடுறோம். இந்த வீடியோ மூலியமா விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த வீடியோவ பப்ளிக் பிளேஸ்ல தி அ ஓப்பன் பிளேஸ்ல அந்த வீடியோவ போட்டு பல மக்களுக்கு அறிவ குடுக்குறாரு, எஜுகேட் பண்றாரு அப்படின்னு சொன்னா இங்க காப்பிரைட்ஸ் கிளைம்னு வராது. ஆனா ஒரு யூடியூபர் போடக்கூடிய வீடியோவ இன்னொரு யூடியூபர் அவருடைய சேனல்ல எடுத்து போட்டு அத மானிடைஸ் பண்ணி அந்த வீடியோல இருக்கக்கூடிய விஷயத்துக்காக மக்கள் பார்வையாளர்கள் அதிகமா வந்து அதனால அவருக்கு ஒரு இன்கம் வருதுன்னா, இவருடைய உழைப்ப தானே அவர் எடுத்து போட்டிருக்கிறாரு. அப்ப இவரு அத கிளைம் பண்றதுல எந்த விதமான தடையும் இல்லல்ல. எப்படி ஒரு வீடியோவ YouTubeல அப்லோட் பண்றதுல இருக்க பிரச்சனையோ, அதே மாரி தான் ஒரு பாடகருக்கும். அதன் மூலியமாக ஒரு இன்கம் ஒருத்தவங்களுக்கு ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, உண்மையான ஓனருக்கு அதனுடைய பங்கு கொண்டு போய் சேர்க்கப்படணும். இல்லாட்டி அவங்க கிட்ட முறையான அனுமதி பெற்று கிரெடிட்ஸ் ஆச்சும் குடுக்கணும். ஆனா இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துல அந்த மாரி எந்த விதமான நடைமுறைகளையுமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோட்டீஸே அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே. அப்ப இந்த விஷயத்துல இளையராஜா தரப்புல எந்த ஒரு தவறும் கிடையாது. அவர் கிளைம் பண்றது கரெக்ட் தான். கண்டிப்பா. இளையராஜாவுக்கு அதுக்கான முழு உரிமை இருக்கு. ஆனா ஏற்கனவே சொன்ன மாரி குணா படத்துல இளையராஜா அவங்க மியூசிக் போடும் பொழுதே, இந்த பாட்டு அவரது தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ பதிவு பண்ண பாடல அவருடைய அனுமதி இல்லாம இந்த ஒரு படத்துல சேர்த்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த படம் இன்னைக்கு கோடிக்கணக்குல வசூலிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய பெரிய இடமா மக்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாடல் வரி தான். இத்தன நாள் இல்லாம அந்த படம் ரிலீஸ் ஆயி, அதன் மூலியமா மக்கள் எவ்வளவோ பேர் அந்த படத்த பார்த்து பல வெற்றி கொண்டாட்டங்கள்லாம் கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. இத்தன நாள் ஓடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி க்ரூ வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இத்தன நாள் கழிச்சு இப்ப வழக்கு போட்டாரு அப்படின்னு சொன்னா, பல்வேறு மேடைகள்ல அந்த திரைப்படத்தினுடைய குழுக்கள், அது அந்த படத்தினுடைய இயக்குனரா இருக்கட்டும், இல்ல படத்தினுடைய நடிகரா இருக்கட்டும், இவங்க பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, நம்பளுடைய பாடல் பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு. நம்பளுடைய பாடல் தான் எல்லா இடங்கள்லயும் ரீல்ஸாக பதிவு செய்யப்பட்டுட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவங்களுடைய பாடலுக்கு தாங்கள் தான் உண்மையான சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது சம்பந்தமா இளையராஜா அவங்களுடைய வழக்கறிஞர் சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான். அவங்க எல்லா இடங்கள்லயுமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான ஓனருக்கு இங்க எந்த விதமான இதுவுமே அவங்க கொடுக்கல. மூவில கூட ஒரு கிரெடிட்ஸ் குடுக்கல. நாங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். படம் ரிலீஸ் ஆயிருச்சு. பல்வேறு வெற்றிகள் அடைஞ்சுகிட்டு இருக்கு. இளையராஜாவ வந்து கேட்பாங்க, பார்ப்பாங்கன்னு கவனிச்சோம். ஆனா அவங்க வரவே இல்ல. தங்களுடைய பாடல போல அவங்க அத இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுக்காக தான் வழக்கே தொடர்ந்ததாகவும் சொல்லப்படுது.